ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையார் அப்பன் திருவடியில் போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். 22/12/2020 வருடம் சார்வரி வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் பௌமவாரம். இன்று செவ்வாய் கிரகத்திலிருந்து செந்நிறமான காந்த அலைக்கதிர்கள் வீசக்கூடிய நாள். செவ்வாய் கிரகம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உள்ள நாள். சந்தோஷம். இன்றைய சுபநாளில் ஞானகீதை தொடர்கிறது. ஞானகீதை ஓம் அருள்மிகு சர்க்குருவின் திருவடியிலே போற்றி, திருவடியிலே சரணம், சர்க்குருவே துணை. ஞானகீதை 2406 தொடர்கிறது. நீ உன் சாதனையில் தொடர்ந்து செல், வேடிக்கை பார்க்காதே. 2407 பரவெளி ஐக்கியம் அடையப்போகும் ஒருவருக்கு பெற்றோர்களாயிருப்பது புண்ணியவான்களே. அவர்கள் இருவருக்குமே முக்தி உண்டு, காரண முக்தி உண்டு. 2408 அவர்கள் உத்தம பெற்றோர்களாக இருந்தால் முக்தி எளிதில் ஆனந்தமாக கிட்டும். பெற்றவர்களை வணங்கினால், ஆசி பெற்றால் பாவம் மறையும், புண்ணியம் பெருகும். 2409 மூலப்பொருளை, அதாவது பரம்பொருளை ஜோதி வடிவில் தரிசனம் பெற்றவர்கள் உண்டு. அது ஜோதி ஸ்வரூபமானது. 2410 அதை நாத பிரம்மமாக, நாத சொரூபமாக தரிசித்தவர்களும் உண்டு. 2411 ஆகவே இருவகையினரும் ஜோதி வழிபாடு, நாத பிரம்ம வழிபாடு முறைகளை தொகுத்து வெளியிட்டு உள்ளனர். அத்தனையும் உண்மை. 2412 இவை இரண்டும் மனிதனுக்கு மிகவும் பொருத்தமான வழிபாடாகும். 2413 பரத்தின் அனைத்து செய்திகளையும் இந்த இரு தரிசனங்களிலும் பெற்றுள்ளனர். இவர்கள் சுத்த ஞானிகள். இவர்களும் உலகை ஞான வழிக்கு அழைத்து செல்கிறார்கள். 2414 ஜோதி தரிசனத்தை லலாடத்தில் கண்டுள்ளார்கள். நாதஸ்வரூப காட்சியை அநாகதத்தில் கேட்டு லலாடத்தில் தரிசிக்கிறார்கள். 2415 அநாகதத்தின் உதவி இன்றி லலாடம் தன் பணியை ஆற்றாது. அநாகதத்தில், அதாவது இருதய பகுதியில் சூக்கும சக்கரம் உள்ளது. அங்கு சூனிய ஒடுக்கத்தின் அன்றும் உதயத்தின் அன்றும் பிரபஞ்சம் விரிவடையும் போது கேட்ட ஒளி கேட்டுக்கொண்டு இருக்கும். 2416 ஈகத்தின் துன்பத்தையும் இன்பத்தையும் நேர்மையோடும் நியாயத்தோடும் அனுபவி. இந்த இரண்டிற்கும் அதர்ம சக்தியை பயன்படுத்தாதே. 2417 உன்னுடைய துன்பத்தையோ இன்பத்தையோ சுத்த பிரம்ம ஞானியிடம், கற்புள்ள உத்தமியிடம் உத்தமைகளிடம்
சர்க்குரு இவர்களிடம் மட்டுமே சொல்லி ஆறுதல் தேடு, மற்றவர்களிடம் எதையும் சொல்லாதே. 2418 நோயை போக்குவதற்கு அதர்ம முறையை கடைபிடிக்காதே, அதனால் நோய் குணமாகலாம். ஆனால் அதன் பிறகு பெரும் பாவம் சூழ்ந்து 2 பங்கு துன்பம் வரும். உயிரினங்களை கொன்று அதன் பொருளை கொண்டு மருத்துவம் செய்து கொள்ளாதே, அது அதர்ம நோய் நீக்கமாகும். இது போன்ற அதர்ம முறையில் துன்பத்தை நீக்கிக் கொள்ள முயற்சிக்காதே. 2419 இன்பத்தை அதர்ம முறையில் அனுபவிக்காதே, இன்பம் வரும். ஆனால் அதை அதர்ம முறையில் சிலர் அனுபவிப்பார்கள், அது மிகவும் தவறு. அதர்மமாக இன்பத்தை அழைக்காதே. 2420 அதுபோன்று பிரச்சனைகளை சத்திய நிலையில் நின்று தீர்த்துக்கொள். எல்லாவற்றையும் மூலப்பொருள் விழிப்போடு கவனித்து கொண்டிருக்கிறது. 2421 தெளிவாயிரு, தீரமாயிரு, அன்போடு சாதனை காலம் முடியும் வரை இவ்வாறே ஞான வைராகியத்தோடு இரு. 2422 இறைவனுக்காக எதையும் துறக்க என்றும் நீ தயாராயிருக்க வேண்டும். 2423 தேகம் ஞான ஒளி தேகமாக மாறும். இது சாதனையில் பரிபூர்ண தரிசனத்திற்கு முன்பு நடக்கும். தேகத்திலுள்ள இக கசடுகள் அனைத்தும் நீங்கி நிர்மல நிலையில் தேகம் பிரகாசிக்கும். 2424 ஞான ஒளியை சாதாரண மக்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஞானத்தை காட்டும் கருவி சாதாரண மக்களிடம் செயல்படுவதில்லை. லலாடம், வாசி, மூக்கு, இருதயம், உந்தி கமலம், கால், கட்டை விரல் இவைகள் ஞானத்தையும் உணர்வு, ஒளி போன்றவைகளில் காட்டும். 2425 ஞான கருவிகளை செயல்படுத்த நீ சத்தியத்தையும் தர்மத்தையும் கைகொள்ள வேண்டும். பர புண்ணியத்தோடு இறை சிந்தனை வேண்டும். 2426 இறை மார்க்கங்களை இவ்வாறாக பிரிக்கலாம். 1 சாந்த மார்க்கம், அதாவது பிராக்கெட்ல யோகம். 2 சகுண மார்க்கம். 3 நிர்குண மார்க்கம். 4 சகஜ மார்க்கம். இதிலும் பகிர்முகம் அந்தர்முகம் என்ற 2 விரிவான பிரிவுகள் உள்ளன. அதாவது 1 யோக மார்க்கம், 2 உருவ வழிபாடு, 3 அருவ வழிபாடு, 4 உயிர் உறவு மார்க்கம், அபேத மார்க்கம் என்றும் வழங்குவார்கள். 2427 இவைகள்தான் மார்க்கம் என்று முடிந்த முடிவிற்கு வந்து விடாதே. நீ இறைவனை அடைவதற்கு தற்போது இவையே போதுமானது. 2428 எதிர்காலத்தில் இறைவன் தன்னை அடைய எத்தனையோ மார்க்கங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துவார். அவைகளை இப்போது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. 2429 சிலருக்கு பரிபூரண பொருளே இந்த வகையில் இந்த மார்க்கத்தில் தன்னை வந்தடைய வேண்டும் என்று சொல்லித்தரும் அல்லது குறிப்பு காட்டும். 2430 தாமத சகுனம் நிரம்பியவர்கள் அல்லது மந்த குணம் நிரம்பியவர்கள்
எப்போதும் சர்க்குருவின் அருகில் இருத்தல் வேண்டும். மந்த குணம் சோம்பல் புத்தி போக இதுவே வழி. நோயை கொடுத்தோம் குணத்திருத்தம் கொண்டு வரலாம். 2431. ஒருவர் தூங்கி எழுந்த இடத்தில் நீ உட்கார்ந்து சாதனை செய்ய முனையாதே. சிறிது நீர் தெளித்துவிட்டு குரு தியானத்தோடு சாதனையை தொடரு. 2432. தூங்குகிறவர்கள் அருகில் இராதே விலகிச் செல். 2433. இறைவன் உன் வாழ்விற்கு எவ்வளவோ நன்மைகளை செய்துள்ளார், செய்தும் வருகிறார். அவைகளை நினைத்து இறைவனை உணர பாராட்ட அவனோடு இணைய ஏன் உனக்கு தெரியவில்லை? வந்த துன்பத்தை நினைத்து வருந்தி இறைவனை வருத்துகிறாயே ஒளிய வரப்போகும் துன்பத்திற்கு என்ன செய்ய போகிறாய்? 2434. 1000 பசுமாடுகளின் சத்தை அரை கரண்டியில் அடக்கிவிடலாம். ஆனால் சர்க்குருவின் திருவருளில் அரை நொடியில் இலும் சக்தியை எதனுள்ளும் அடக்க முடியாது. 2435. மனிதன் கால்படும் இடமெல்லாம், கைப்படும் இடமெல்லாம், தேகம் படுமிடமெல்லாம் அவனுடைய சக்தி அங்கங்கே ஒட்டிக்கொண்டே செல்கிறது. இதன் பயன் அவரவர் நிலைக்கேற்றவாறு இருக்கும். இதிலும் நீ மிக கவனமாக இரு. 2436. காலத்தை உற்று கவனி. காலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரை கவனி. காலம் சென்று கொண்டே இருக்கும் மாறுபாட்டை உணரு. ஞான காலம் என்ற ஒன்று உனக்காக உள்ளது. அது சாதகர்களுக்கு அவசியம். 2437. இரவு காலங்களில் இத்தகைய மாறுபாடுகள் தெரியும். இரவு 11 மணிக்கும் 12 மணிக்கும் உள்ள நிலைமை 1 மணிக்கும் 3 மணிக்கும் வரையிலுள்ள கால சக்தி 3 5 வரை, அதாவது 3 மணியிலிருந்து 5 மணி வரை உள்ள கால சக்தி இயக்கம் போன்றவற்றை உன் ஜப சக்தியினால் அறிந்து கொள். ஏனென்றால் ஜபம் தியானம் போன்ற அந்தர்முக சாதனைகளுக்கு இக்காலம் ஏற்றது. ஆரம்பகால சாதகர்களுக்கு காலத்தோடு இணைந்த பயிற்சி இன்றியமையாதது. 2438. சாதாரண சாதகர்கள் தங்கள் சிரசில் தேவையற்றவைகளை சுமந்து கொள்ளக்கூடாது. உன் சிரசு மாணிக்கம், வைடூரியம், தங்கம், வைரம் போன்ற ஞான களஞ்சியத்தை தாங்கி இருக்க வேண்டும். 2439. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். உனக்கு வாசி இருக்கும் போதே நீ மரணம் எய்துவதற்கு முன் நீ தூய்மையாக்கிக் கொள். புனிதமாகிவிடு, பூரணமாகிவிடு. மூக்கில் ஓடும் காற்று நிற்பதற்கு முன்னால் உனது சாதனையை முடித்துக்கொள். 2440. நேற்று அது நடந்ததே, அன்று எல்லோரும் இருந்தார்கள். அப்படியெல்லாம் வாழ்ந்தோம், இன்று இப்படியாகிவிட்டதே என்று சாதாரண மக்கள் புலம்புவார்கள். அந்த பட்டியலில் நீ சேர்ந்து விடாதே. தெளிவாயிரு, தீரமாயிரு. 2441. ஆத்மசக்தி வெளிவந்து அது புண்ணியத்தோடு கலந்து
ஜப சக்தியோடு கரைந்து வெளிவந்து பிறகு அது அந்த இடத்தையே தூய்மைப்படுத்தும். அங்கு திகழும். 2442. நீ காணும் தரிசனம் எந்த இடத்தில் தரிசனங்களை காணுகிறாயோ அந்த இடத்தில் அற்புத ஆத்மசக்தி பரவி மக்களை காத்து வரும். 2443. உனக்கு சுகமான அல்லது வாழ்விற்கு வேண்டிய அனைத்தும் கிடைத்த பிறகு அல்லது தன் நோய் தீர்ந்த பிறகு அல்லது பிரச்சனைகளும் கவலைகளும் தீர்ந்த பிறகு அல்லது கடன்கள் தீர்ந்த பிறகு அல்லது உறவினர்கள் பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு இப்படி ஒவ்வொன்றும் தீர்ந்த பிறகு உன் ஆத்ம சாதனையை தொடரலாம் என்று எண்ணி இருந்தால் நீ ஒரு நாளும் சாதனையை தொடங்கப் போவதில்லை. உன் வாதம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சாதனையை இக்கணமே இன்றே தொடரு. 2444. இறைவன் மீது ஆழ்ந்த பற்றுவை என்பதை விட சத்தியத்தின் மீது ஆழ்ந்த பற்றும் அன்பும் வை. சத்தியத்தையும் தர்மத்தையும் விட சிறந்த உயிர் நண்பர்கள் உனக்கு இருக்க முடியாது. 2445. அழிவு என்பதும் இல்லை என்பதும் அழிவு என்பதும் இல்லை என்பதும் இந்த இரண்டும் உண்மையில் இல்லை. ஆனால் இவை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதெல்லாம் இகத்தின் சொற்கள். உண்மையில் இதற்கு மாற்றம் அல்லது மாறுதல் ஒன்று வேண்டுமானால் நாம் புரிந்து கொள்ளும் மொழியில் பெயரிடலாம். 2446. இதை நீ தெளிவாக உணர்ந்தால் உன்னுள்ளே உள்ள அழிவு மனப்பான்மை உன்னை விட்டு முழுமையாக விலகிவிடும். உன்னுள்ளே உள்ள பழிவாங்கும் புத்தி இது தொடர்பானவைகள் உன்னை விட்டு முழுமையாக விலக வேண்டும் அல்லது விலக்க வேண்டும். 2447. உன்னுள்ளே அன்பு, இறை நினைவு, சத்தியம், தர்மம் இவைதான் நிறைந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுள் இறைவன் மீது பேரார்வம், பெரும் சரணாகதி உணர்வு போன்றவை உன்னுள் நிரந்தரமாக அமைதல் வேண்டும். 2448. சாதகர்கள்தான் சிரமப்படுகிறார்கள், எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறார்கள். சோதனைகள், வேதனைகள் படுகிறார்கள் என்று நினையாதே. உன்னை விட இல்லறத்தார் இக விரும்பிகள் 100 மடங்கு துன்பங்களும் சோதனைகளும் அனுபவிக்கிறார்கள். 2449. சாதகர்களுக்கு இறைவன் துணையாயிருக்கிறார், சர்க்குரு துணையாயிருக்கிறார். விதி குறைகிறது. இக விரும்பிகளுக்கு அவர்களுடைய விதிதான் துணை. அவர்கள் துன்பத்திற்கு முடிவே இல்லை. இவர்களை விட நீ பாக்கியசாலிதான். 2450. விஷய ஞான தரிசனம் உனக்கு தேவை. ஆகவே அதை இதன் மூலம் உனக்கு அளிக்கிறேன். 2451. சிவம் இது, அதாவது அது தரிசனம் நீண்ட தூரத்தில் இல்லை, அது அப்போதும் எங்கும் உள்ளது. உன் அறியாமையும் விதியும் விலகிவிட்டால் அது தெரியும். 2452. மற்ற தரிசனங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிய வைக்கும், பிறகு உன் நிலைக்கு சென்றுவிடும். ஆனால் சிவம் தன் நிலையில் தானா எங்கும் இருக்கும். உன்னுள் ஆத்மாவில் சிவம் காணலாம். சிவம் இரட்டை நிலையில்லை,
பல பல கிடையாது, ஒன்றே தெளிவாக காணலாம் சிவம். மறைவதும் அல்ல, தோன்றுவதும் அல்ல, அப்படியே உள்ளது. உன் இருள் விலகியதும் அதை காண்பாய். 2453. பூரண தரிசனம், பரிபூரண தரிசனம் இரண்டும் முடிந்த பிறகு சிவ தரிசனம் கிடைக்கும். 2454. சக்தியின் மூலம் உனக்கு பூரண தரிசனம், பரிபூரண தரிசனம் கிடைத்து எல்லாவற்றிற்கும் பிறகு நிதானமாக, சாந்தமாக, மங்களகரமாக, மௌனமாக, நிர்விகாரமாய் ஐம்பூதம் பிறப்பிடமாய் இருக்கும் இடத்தை தாண்டியதாய் உள்ளது சிவம். 2455. சிவம் தரிசனத்தில் சக்தி இயக்கம் மௌனமாய் இருக்கும். ஞானகீதை தொடரும். வணக்கம், வாழ்வுரம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி. நன்றி.